விதியை சொல்றது நம்முடைய பூர்வ பிராரப்தம், அது பூர்வ கர்மா, அதான் விதி. இப்போ நாம செய்யற கர்மா நாளைக்கு அது விதி ஆகும். ஆக விதி நம்ம கையில தான் இருக்கு. இப்ப விதியை மதியால வெல்லலாம் சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டா, விதியை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா மதியால வெல்லலாம் சொன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போல. இப்ப பொன்னாடி சரியில்லை அப்படி இல்லைன்னு சொன்னா சரி அப்படிதான், உங்க குணம் அப்படிதான், அசல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். புருஷன் அப்படி இல்லை சொன்னா சரி என்ன பண்ணுன்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். அதான் விதியை மதியால வெல்லலாம் சொல்றது. இந்த உலகம் சொர்க்கம், இந்த உலகம் நரகம். நாங்க உலகம் சொர்க்கம், நீங்க அப்படியே அடுத்த வரி உலகம் நரகன்றீங்களே. விதி புரிஞ்சா இது சொர்க்கம், விதி புரியலனா இது நரகம். நாங்க விதி புரியணும், ஆமா புரிஞ்சுக்கணும். சாவு போறதுன்னு தெரிஞ்சா எப்படி வாழலாம்? சாவே மாட்டேன்னா எப்படி வாழ்வேன்? சாவு மருந்து வாழ்ந்துங்கிற சனினே செத்துருவேன், அது உனக்கு புரிய மாட்டேங்குது. செத்துருவேன் புரிஞ்சா அடுத்தவங்க மேலாம் கோவப்படுவியா? நேரம் இருக்காது. ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வேற மாதிரியா இருக்குது. உனக்கு கணக்கும் போட தெரியாது. விதினா என்னன்னு தெரிஞ்சுக்கல. இந்த கொடை, இந்த மழை, இதெல்லாம் சொம்மனா பேசிக்கிறானுங்க. ஏந்து வெளியே போ, சேர்ல உட்காந்துக்க. ஏந்து வெளியே போனேன், ஏன் ஏந்து போனேன்? சச்சங்க நான் விதியை சொல்றேன்னா ஏன்டா ஏந்து போறேன் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்பனா மதி என்னதான்? ஏன் வேணா எதனா சொன்னா அதை பண்ணு கேட்டுங்கிற. மதியை மதிக்கிற நீ, விதியை மதிக்க மாட்டேற. இங்க பிரச்சனை உனக்கு அதுதான். யாரோ ஒருத்தர் மதி உள்ளவர்னு நினைச்சுக்கிற, அவர் சொன்னா எல்லாமே சரியா இருக்குன்னு ஒத்துக்கிற. இதுதான் உன் பிரச்சனையே. நான் பேசினா உன்னால ஒத்துக்கூடாது, அது விஷயம் இல்லை. நான் பேசுன பிறகு நீ அண்ணா சொல்ல வந்தா அதை தான் நீ ஒத்துக்கணும். என் பேச்செல்லாம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. புரிஞ்சு வச்சுக்கணும். என்ன ஒத்துக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. என் வாழ்க்கையை நான் எப்படின்னா வாழ்ந்து நிற்பேன், நீ எப்படி வாழணும்?